Good morning students, welcome back to the computer science class. Last class la நாம data types அப்படிங்கிற டாபிக்ஸ்ல கடைசியா modifiers பார்த்தோம். modifiers அப்படின்னா என்ன? modifiers அப்படின்னா built-in data type 4 வேர்ட்ஸ் இருக்கு, மொத்தம் 5 இருக்கு. அதுல 4 கேரக்டர் into float double. இதுக்கு எவ்வளோ மெமரி அலோகேட் ஆயிரும் ஒவ்வொரு வேரியபிள் கிரியேட் பண்ணும்போதும், வேரியபிள் ஐடென்டிஃபையர்ஸ் கிரியேட் பண்ணும்போது எவ்வளோ மெமரி அலோகேட் ஆகும், அதுக்குள்ளே என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ண முடியும், நம்ம என்ன வேல்யூ கொடுத்தாலும் அது என்ன வேல்யூ தான் ஸ்டோர் பண்ணும், அதை நம்ம ரன் டைமில் சேஞ்ச் பண்ணலாமா பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தோம். இன்ட்னா என்ன, கேரக்டர்னா என்ன, ஃப்ளோட்னா என்ன, டபுள்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். வாய்டு டைப் ரிட்டர்ன்ஸ் நத்திங் அப்படிங்கிறது மட்டும் எம்டி ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். கொஷின்ஸ் இருக்குது, அசைன்மெண்ட்ஸ் பார்த்துக்குங்க. தென் மெமரி ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். இதில் டேட்டா டைப் மாடிஃபையர்ஸ்னால் என்ன? மாடிஃபையர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுதுன்னா நியூ டேட்டா டைப், ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்பை அந்த மெமரி அலோகேஷனையும் வேல்யூஸும் சேஞ்ச் பண்ணி நியூ டேட்டா டைப் கிரியேட் பண்ணுது. அதுக்கு 4 கீவேர்ட்ஸ் பயன்படுத்துகிறோம். அந்த 4 கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி மறுபடியும் அந்த 4 டைப்பை 10 டைப்பாக நம்ம மாற்றலாம். அது எல்லாத்துக்கும் எவ்வளோ மெமரி, எவ்வளோ ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். தென் அதுக்கப்புறம் நம்ம இதில் டெவ் C++ல் ஒவ்வொரு டைப்பும் என்ன எடுத்துக்குது, அந்த 10 டைப்பும் ஒரே லிஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். டைப்ஸ் கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்கும். ஒரு சில டைப்ஸ் எல்லாம் சேம் அதே தான், சிமிலரே தான், ரேஞ்சிலையும் அதே தான், மெமரி அதே தான். அதனால் உங்களுக்கு பார்க்க நிறைய ஆகிற மாதிரி இருக்கும். டோட்டலாக 10 தான் இருக்கும். இங்கே 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 10 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தான். இதில் ஒரு சிலதெல்லாம் அது அப்படியே வந்துடும். இப்போ ஷார்ட்டும் ஷைன்டு ஷார்ட்டும் ஒன்று தான். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாறும். சரி, ஓகே. இப்போ டர்போ சியில் எவ்வளோ மெமரி எடுத்துக்குது, டெவ் C++ல் எவ்வளோ மெமரி, இந்த வேரி ஆகக்கூடிய விஷயங்கள் இந்த 3 தான். இன்டீஜர், அன்சைன்டு இன்டீஜர், சைன்டு இன்டீஜர், இங்கே மட்டும்தான் 4 பைட்ஸ். அதே மாதிரி லாங் டபுள் இங்கே 10 யூஸ் பண்ணுறோம், டெவ் C++ல் 12 பைட்ஸ் யூஸ் பண்ணுறோம். மெமரி அதிகமாகும் போது அதில் வேல்யூஸ் அதிகமாக ஸ்டோர் பண்ணலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதெல்லாம் என்ன டைப்ஸ் அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்த விஷயத்தில் இந்த ஒரு விஷயத்தை சைஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்ன டைப் அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிக்கலாம். ஒரு வேரியபிள் டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் சைஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த ஆப்ரேட்டர் வழியாக அது என்ன டைப் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது எல்லாமே நம்ம நேற்று பார்த்தது தான். அதே மாதிரி நம்பரில் சஃபிக்ஸஸ் யூஸ் பண்ணலாம். அது குறிப்பாக லாங் அன்சைன்டுக்கு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஃப்ளோட்டுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பருடைய எண்டில் கடைசி டிஜிட்டுக்கு அப்புறம் ஸ்பேஸ் இல்லாமல் வரணும். ஸ்மால் எல் ஸ்மால் யூ, கேபிட்டல் யூ, ஸ்மால் எஃப், இதை பார்த்தோம். வேரியபிள்னா என்ன? வேரியபிள்ங்கிறத நம்ம மெமரியில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி தான் ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ மெமரிக்கு நாமளே ஒரு ரிசர்வ் பண்ணி ஒரு பேர் கொடுப்போம். ஏற்கனவே ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ ஒவ்வொரு பைட்டுக்கு இருக்கும், இருந்தாலும் நம்ம ஒரு பேர் கொடுப்போம். அதுதான் வேரியபிள்னு சொல்கிறோம். ஸோ அதில் வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணுற வேல்யூவை ஆர் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே அந்த மெமரிக்கு ஒரு வேல்யூ இருக்குது, அது ஹெக்ஸாடெசிமல் இருக்கும், அது எல் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி டயக்ராம்ஸ் இருக்கும், 1 மார்க்கில் அதை அடிக்கடி கேட்பாங்க. இந்த ஹெக்ஸாடெசிமல் இருக்கிற வேல்யூஸ் எல் வேல்யூ. ஸோ நம்ம கொடுக்குற பேர் ஐடென்டிஃபையர்னு சொல்லுவாங்க, வேரியபிள் நேம் அல்லது ஐடென்டிஃபையர் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம சொல்கிற வேல்யூ ஸ்டோர் பண்ணும். அது என்ன டைப்னு சொன்னோமோ அந்த டைப் ஆஃப் வேல்யூ அதை ஸ்டோர் பண்ண முடியும். வேறு டைப் வேல்யூ மாற்றி ஸ்டோர் ஆகாது. பட் வேறு டைப் வேல்யூ அசைன் பண்ணாலும் அது நம்ம சொன்ன டைப்பாக கன்வெர்ட் ஆகி ஸ்டோர் ஆகும். அதுக்கு பேர் தான் இம்ப்ளிசிட் கன்வர்ஷனுங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். ஒரு வேரியபிளோ மல்டிபிள் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணலாம்னா டேட்டா டைப், வேரியபிள் நேம், செமிகோலன், அது லிஸ்ட் ஆஃப் வேரியபிள் செப்பரேட் பை செமிகோலன். இந்த டேட்டா டைப்புக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்? மாடிஃபையர்ஸ் அப்படிங்கிறதும் தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாடிஃபையரும் இல்லைனாலும் டிஃபால்ட்டாக நம்பர் டைப்பில் ஹோல் நம்பரை பொறுத்த லெவலுக்கு ஷார்ட்டும் சைண்டும் இருக்கிறதா அர்த்தம் அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஸோ நம் 1 நம் 2 சம்னு 3 வேரியபிள் கிரியேட் பண்ணால் நமக்கு 4 பைட்ஸ் எடுத்துக்குது. அப்படின்னா அந்த 4 ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ சேர்ந்து அந்த 4 பைட்ஸ்லேயும் அந்த நம்பர் ஆஃப் பிட்ஸ் போய் ஸ்டோர் ஆகும். நம்ம கொடுக்குற வேல்யூனுடைய பைனரி பிட்ஸ் போய் ஸ்டோர் ஆகும். ஸோ பிட்ஸ் பிளாங்காக இருந்ததுன்னா அந்த லீடிங் பிட்ஸ் 0ன்னு இருக்கும், அவ்வளோதான்.
ஸோ num1 num2 இதே மாதிரி சம்முக்கு ஒரு 4 பைட் ஆஃப் மெமரி எடுத்துக்கும். இதில் ஸ்டார்டிங் பைட் என்னவோ அதுதான் எல் வேல்யூவில் இருக்கும். ஸ்டார்டிங் மெமரி அட்ரஸ் தான் எல் வேல்யூவில் இருக்கும். நம்ம கொடுக்குற வேல்யூ வந்து ஆர் வேல்யூவில் இருக்கும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இது num1 num2 அண்ட் num1 ரெஸ்பெக்டிவ்லி. இந்த ரைட் சைடு வரதெல்லாம் எல் வேல்யூவில் 4 பைட்டில் இங்கே 4 மெமரி, ஒவ்வொரு பைட்டுக்கும் மெமரி அட்ரஸ் இருக்குது சார். அப்போ எந்த மெமரி அட்ரஸ் எடுத்துக்கணும்னா அதில் ஸ்டார்டிங் அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸ் எடுத்துக்கும் மெமரியில். ஸோ நம்ம வேரியபிள் டிக்ளேர் மட்டும் பண்ணி நம்ம வேல்யூ கொடுக்கலினாலும் டிஃபால்ட்டாக ஒரு வேல்யூ எடுத்துக்கும். அது நம்ம என்ன வேல்யூன்னு சொன்னோம், ஜங்க் அல்லது கார்பேஜ் வேல்யூ. ஸோ டிக்ளேர் பண்ணும்போதே வேல்யூ கொடுக்கலாம், அல்லது டிக்ளேர் பண்ணிவிட்டு பின்னாடி தேவைப்படும் போது வேல்யூ அசைன் பண்ணிக்கலாம். டிக்ளேர் பண்ணும்போதே கொடுத்தா அதுக்கு பேர் இனிஷியலைசேஷன். டிக்ளேர் மட்டும் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கிற டைமில் வேல்யூ அசைன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் டைனமிக் இனிஷியலைசேஷன் சொல்லி பேர் அப்படின்னு சொல்லி நம்ம நேற்று கிளாஸ்லேயே பார்த்தோம். அது இன்புட்டில் கூட சிஇன் வழியாக கூட நம்ம இன்புட் வாங்கி அசைன் பண்ணலாம். ஸோ இதை வச்சு சில ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்த்தாங்க. இப்போ அடுத்து நாம் ஆக்சஸ் மாடிஃபையர் கான்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இதுவும் டேட்டா டைப்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் தான். கான்ஸ்ட்டுங்கிற மாடிஃபையர்னா அதனுடைய வேல்யூ சேஞ்ச் பண்ணுற கொலோ பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாம் இந்த ப்ரோக்ராமை ஒரு சின்ன மாடிஃபை பண்ணலாம். இன்டீஜர் a, b, a is equal to 10, b is equal to நீங்கள் என்ன கொடுத்துக்குங்க 20ன்னு கொடுத்துக்குங்க. சரியா? சரி, இப்போ நாம் என்ன பண்ணுறோம், சி அவுட் ஏபி, ஏவையும் பியும் டிஸ்பிளே பண்ணலாம். ஏஎன் பி டிஸ்பிளே பண்ணலாம். \n இருக்கட்டும். சரி, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், டிக்ளேர் பண்ணும்போதே வேல்யூ கொடுத்துட்டேன். பின்னாடி அதனுடைய வேல்யூஸ் நான் என்ன பண்ணுறேன், மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறேன், ஏ இஸ் ஈக்குவல் டு 100ன்னு கொடுக்குறேன், செமிகோலன். பி இஸ் ஈக்குவல் டு 200ன்னு கொடுக்குறேன். திரும்பவும் டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன், ஏ வேல்யூவையும் பி வேல்யூவும் டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். எகெயின் இதுக்கு நான் இன்புட் வாங்குகிறேன், சி அவுட்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன், என்டர் 2 int values அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். இந்த மெசேஜுக்கு அப்புறம் என்ன பண்ணுறேன், சிஎன்ல நான் என்ன பண்ணிக்கிறேன், ஏ பி இன்புட் வாங்குகிறேன். திரும்பவும் நான் அதை டிஸ்பிளே பண்ணுறேன். சிஇன் சி அவுட் ரெண்டு வேல்யூ என்ன பண்ணுறேன், டிஸ்பிளே பண்ணுறேன் இன்புட் வாங்கினதுக்கப்புறம். இங்கே ஒரு மெசேஜ், அதுக்கு முன்னாடி இங்கே மெசேஜ் நான் கொடுத்துட்றேன், டபுள் கொட்டேஷன் \n, அப்போ அடுத்த லைனில் வரும், given new values. அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன், ஃபைல் சேவ் அஸ் demo3ன்னு பேர் வச்சுக்குவோம். சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஏபி ரெண்டு க்ரியேட் பண்ணும்போதே வேல்யூ கொடுத்தேன். அல்லது வேல்யூ எது கொடுக்கலன்னா கார்பேஜ் வேல்யூ எடுத்துக்கும். இப்போ பிக்கு வேணால் வேல்யூ கொடுக்காமல் இருக்கலாமே, ஏதாவது ஒரு வேல்யூ கார்பேஜ் வேல்யூ வருதான்னு பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், எக்ஸிக்யூட் கம்பைல் அண்ட் ரன், ஒரே வேலையாக முடிக்கிறேன். எரர் இல்லைன்னா ரன் ஆயிரும். என்ன கிடைக்கிது, ஏக்கு 10 கிடச்சிது, பிக்கு 34 கிடச்சிது. 34ங்கிற வேல்யூ நான் கொடுக்கவே இல்லை, எப்படி வந்துச்சு, ஸோ கார்பேஜ் வேல்யூ எடுத்துக்கிச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு வேல்யூ டிஸ்பிளே பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஏ வேல்யூ 100 பி வேல்யூ 200 மாற்றணும். ஸோ மறுபடியும் ஏவை பிவையும் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். அப்போ 100 200 அகெயின் டிஸ்பிளே ஆகிருக்கு. மாதிரி 2 வேல்யூஸ் இன்புட் கேட்குது, இது ரன் டைமில் கேட்குது. டைனமிக் வேல்யூ கொடுக்குறோம். 56 ஸ்பேஸ் விட்டு கொடுத்தோம்னா அடுத்த வேல்யூ, அல்லது என்டர் கீ கொடுத்தும் கொடுக்கலாம். கிவன் வேல்யூ 5678. திரும்ப அந்த மெசேஜோட நம்ம கேப்லெட்டரில் கொடுத்த லெட்டர் கேப்லெட்டர், ஸ்பேஸ் கொடுத்தோம்னா ஸ்பேஸ், எல்லாமே அதே மாதிரி டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ ரன் டைமில் இந்த வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணலாம், அல்லது ஏவையும் பியும் சம் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஸோ இதை வந்து கான்ஸ்ட்டுங்கிற குவாலிஃபையர் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கான்ஸ்ட்டுங்கிற குவாலிஃபையர் மாடிஃபையர் கீவேர்ட், அது ஒரு அனதர் குவாலிஃபையர் அல்லது மாடிஃபையர்னு சொல்லுவோம்.
A variable is defined with this qualifier or the modifier which values cannot be changed during runtime and it must be initialized whenever it is declared. இப்போ இன்ட்டு நம் 100 கொடுத்துருக்காங்க. இதே கான்ஸ்டன்ட் நம்னு கொடுத்தா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அதனுடைய வேல்யூ மாற்ற முடியாது. உதாரணத்துக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நான் இன்டீஜர் ஏ கமா பின்னு இருக்குது. இது இன்டீஜர் பி தனியாக டிக்ளேர் பண்ணதாக வச்சுக்குவோம். இப்போ இங்கே இன்டீஜர் ஏ அப்படின்னு சொன்னோம்னா இது ரெண்டுமே பாசிபிள். திரும்ப ரன் பண்ணால் இதே விஷயம் தான் நடக்கும். சேவ், எக்ஸிக்யூட், ரன். 10, 34, 100, 200. இப்போ நான் கொடுக்குறேன் 44, 66 கொடுக்குறேன். 44, 66ங்கிற வேல்யூஸ் கிடைக்குது. அப்போ அங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா 3 டைம் நம்ம ஏபி வேல்யூஸ் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் நேம் டிஸ்பிளே பண்ணோன்னே திரும்ப நியூ வேல்யூ வாங்கிட்டு திரும்ப அதே வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறோம். ஸோ வேல்யூ ஆர் வேல்யூ மாற்ற முடியுது. ஆர் வேல்யூ மாற்ற முடியாது. எப்போ இங்கே கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு வேரியபிளினுடைய வேல்யூ கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டா இதெல்லாம் இம்பாசிபிள். மறுபடியும் அதனுடைய வேல்யூஸை என்ன பண்ண முடியாது, மாற்ற முடியாது. இங்கே வேல்யூ ரீட் பண்ண முடியாது. ஸோ இது டோட்டலாக என்ன ஆயிரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது இம்பாசிபிள். ஸோ இங்கே செஞ்சதையே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 100ன்னு கொடுத்துருக்கேன். இதை நான் என்ன பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணும்போதே எனக்கு வேறு சொல்லிடும் அசைன்ட் ரீட் ஒன்லி வேரியபிள் ஏன்னு சொல்லிடுச்சு. ஸோ இதை நான் கமெண்ட் லைன் ஆக்கிடுறேன். கமெண்ட் லைனா அது அன்எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட். இது ப்ரோக்ராமை பற்றியோ அல்லது பர்டிகுலர் லைனை பற்றியோ அல்லது நாம் ஏதாவது ஒரு டிஸ்கிரிப்ஷன் அந்த இடத்துல ஏதாவது தேவைப்படும் போது பின்னாடி திரும்பி பார்க்கும்போது புரியுறக்கா நோட்ஸ் எழுதி வச்சுக்கிறது இல்லை ஹிண்ட்ஸ் எழுதி வச்சுக்கிறது. டிஸ்கிரிப்ஷன், யூசர் டிஸ்கிரிப்ஷன், ஷார்ட் நோட்ஸ் about the particular line or program or that situation for some explanation. delete கூட பண்ணிடலாம், இல்லைனா நீங்கள் delete பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை கம்பைல் பண்ணி பார்த்தீங்கன்னா எரர் சொல்லாது. எரர் சொல்ல, எரர்ஸ் 0. அப்போ நம்ம இதை ரன் பண்ணும்போது என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 10, பி இஸ் ஈக்குவல் டு 1, ஏ இஸ் ஈக்குவல் 10, பி இஸ் ஈக்குவல் 200. ஏன்னா பி வேல்யூ மட்டும்தான் நம்ம அசைன் பண்ணணும். ஏ வேல்யூ திரும்ப 10 இருக்கும். கான்ஸ்டன்ட் சொல்லிட்டா கான்ஸ்டன்ட், தட் வேரியபிள் இஸ் அ கான்ஸ்டன்ட், பிகம்ஸ் கான்ஸ்டன்ட். டிக்ளேர் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் டிக்ளேர் பண்ணுறக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் கான்ஸ்ட் கீவேர்டு. அதுக்காகத்தான் நம்ம இவ்வளோ தூரம் அதை எல்லாமே பார்த்தோம். கான்ஸ்ட் கீவேர்ட் மாடிஃபைஸ் ரெஸ்ட்ரிக்ட் த ஆக்சபிலிட்டி ஆஃப் அ வேரியபிள். அதாவது அதனுடைய வேல்யூவை பயன்படுத்திக்கலாம் கால்குலேஷன்ஸ்க்கு, பட் சேஞ்ச் பண்ண முடியாது டியூரிங் ரன் டைம் ஆஃப் த ப்ரோக்ராம். ஆனால் வேரியபிள், சாதாரண வேரியபிளுடைய வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ த வேரியபிள் பிகம்ஸ் அ கான்ஸ்டன்ட் அண்ட் இட்ஸ் வேல்யூ வில் ரிமைன்ஸ் த சேம். It can never be changed. It can never be changed during execution. இதுதான் அந்த கான்ஸ்டன்ட் குவாலிஃபையர்னுடைய முக்கியமான வார்த்தைகள். ஸோ அப்போ நீங்கள் மாடிஃபை பண்ணால் cannot modify constant object அப்படின்னு டர்போசியில் சொல்லும். இங்கே அசைன்மெண்ட் ஆஃப் த ரீட் ஒன்லி மெமரி என்ன, ரீட் ஒன்லி மெமரி தான் நம்மளுக்கு இங்கே சொல்லிச்சு அப்படி எரர் சொல்லும்போது. இப்போ இந்த கமெண்ட்டை நாம் திரும்ப கொடுத்தோம்னா ரீட் ஒன்லி மெமரி எக்ஸிக்யூட் கம்பைல் சொல்லும்போது என்ன எரர் சொல்லுது அப்படின்னா அசைன்மெண்ட் டு ஆஃப் ரீட் ஒன்லி வேரியபிள் ரெட் கலர் தெரியுது பாருங்கள், அதுதான் இங்கே புக்கில் கொடுத்துருக்காங்க. ரீட் ஒன்லி மெமரின்னு வந்தது அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த வேரியபிளை வந்து கான்ஸ்டண்ட்டாக டிக்ளேர் பண்ணிக்கிறோம், அதனோட வேல்யூ சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அடுத்து ரெஃபரன்ஸ்னால் என்ன, அலைஸ். ஒரு வேரியபிளுக்கு இன்னொரு மாற்று பேர் கொடுத்துல. இப்போ ராஜா என்கிற ரகு அப்படிம்பாங்க, ராஜா அலைஸ் ரகு. ஸோ வீட்டில் ராஜான்னு கூப்பிடுவாங்க. நான் அவர் ஆக்சுவலாக நேம் வந்து ரகுன்னு இருக்கும். அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ஸ் அஃபீஷியல் நேம் வந்து கவர்மெண்ட் கெசட்டில் ரகுன்னு இருக்கும். அப்போ ராஜா கல்யாண பத்திரிகைலாம் போட்டிருப்பாங்க ராஜா அலைஸ் ரகு அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணலாம். ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணால் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா இப்போ டைப் அட்ரஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வேரியபிள் இஸ் ஈக்குவல் டு ஒரிஜினல் வேரியபிள்னு சொன்னோம்னா ஒரு வேரியபிளை இன்னொரு வேரியபிளில் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது பாயிண்டர் வேரியபிள்னு சொல்லுவாங்க. ரெஃபரன்ஸ் இஸ் அலைஸ் a previously defined word. Declaration of reference consists of base type and address ampersand symbol reference. ஸோ இந்த சின்டெக்ஸ் இது வரைக்கும் இது முக்கியம். ரெஃபரன்ஸ் வேரியபிள்னா என்ன அப்படின்னு உதாரணத்துக்கு இப்போ இங்கே இன்டீஜர் நான் டெலீட் பண்ணிடுறேன். இன்டீஜர்
ஏ இஸ் ஈக்குவல் டு 10. ஏக்கு நான் இன்னொரு பேரில் பயன்படுத்துகிறேன், பிங்கிற பேரையும் பயன்படுத்தலைன்னா பயன்படுத்திக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இன்டீஜர் அட்ரஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்துக்கணும். இதாங்க சின்டாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெஃபரன்ஸ் வேரியபிள் நேம் ஒரிஜினல் வேரியபிள் நேம் ரைட் சைடில் வரணும். ஸோ அப்போ நான் இங்கே என்ன பண்ணணும், அட்ரஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கணும். இப்போ சி அவுட் ஏபி அப்படின்னா என்ன ஆகும், இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு சொன்னாலும் பி இஸ் ஈக்குவல் டு 100 சொன்னாலும் ரெண்டுமே வேல்யூ சேஞ்ச் ஆகும். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ பியும் ஏவும் ஒரே மெமரி தான் ரெஃபர் பண்ணுது. அதாவது பிக்கும் ஏக்கும் ஆர் வேல்யூ சேம், எல் வேல்யூவும் சேம், எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஏனுடைய மாற்று பெயரே தான் பி, பியினுடைய மாற்று பெயரே தான் ஏ. அப்போ ஏங்கிற மெமரிக்கு ஏன்னு பேர் வச்சுக்கிறோம், பிங்கிற பேரையும் வைக்கிறோம், 2 பேர் வச்சுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஸோ இங்கே 100ன்னு கொடுத்தேன். இப்போ முதல்ல ஏவையும் பியும் டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன், ஒரே வேல்யூ தான் வரும். திரும்ப ஏ 100ன்னு மாற்றுறேன், இப்போவும் ஏ பி டிஸ்பிளே பண்ண இப்போ 100 வரும். இப்போ பி 100ன்னு மாற்றினாலும் அதே தான் வரும். நீங்கள் இதை கம்பைல் பண்ணி பாருங்கள். கம்பைல் பண்ணுறேன், எரர்ஸ் இல்லை. தென் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரன் பண்ணலாம். ரன் பண்ண என்ன கிடைக்கும், 10 10, ஏவும் பியும் 100 100. ஆனால் ஏ தான் 100ன்னு மாற்றினேன், ஆனால் பி எப்படி மாறிச்சுன்னா பியும் எல் வேல்யூவும் அதே தான், ஆர் வேல்யூவும் அதே தான். ஸோ இதை பியை 100ன்னு மாற்றினாலுமே ஏவும் 100ன்னு மாறிடும். ஸோ கம்பைல் பண்ணிட்டேன், அடுத்து ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 100 100 தான். ஸோ ஏவும் பியும் ஒரே ஆள் தான், 2 பேர் அவருக்கு, அவ்வளோதான். ஒரே மெமரியை 2 பேரில் ரெஃபர் பண்ணுறோம், அதான் ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஸோ இதை எப்படி டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறத அங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அட்ரஸ் ஆஃப்னு ஒரு அட்ரஸ் ஆஃப் சிம்பிள் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். அந்த மாற்று பெயர் அல்டர்னேட் நேமுக்கு முன்னாடி அட்ரஸ் ஆஃப் சிம்பிள் சேர்க்கணும். ஈக்குவல் டு ரைட் சைடில் ஒரிஜினல் வேரியபிள் ஈக்குவல் டுக்கு அப்புறம் கொடுக்கணும். அதை இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? தென் ஃபார்மேட்டிங் அவுட்புட் அப்படிங்கிறதுல நிறையா விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் ஒரே இதில் பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். ஃபார்மேட்டிங் அவுட்புட் அப்படிங்கிறது, அதுக்கடுத்து இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எக்ஸ்பிரஷன்னா என்ன? an expression is a combination of operators, constants, variables arranged as per the rules of C++. ரொம்ப முக்கியமான டெஃபினேஷன். ஸோ இட் மே இன்க்ளூட் ஃபங்க்ஷன் கால் இருக்கலாம், ரிட்டர்ன் வேல்யூ இருக்கலாம், என்ன இருக்கலாம். இதை பற்றி ஃபங்க்ஷனுங்கிற லெசன் படிக்கும்போது பார்க்குறோம். an expression may consist of 1 or more operands and 0 or more operators to produce a value. இதுவும் டெஃபினேஷன் தான். ஸோ வேல்யூஸும் சிம்பிள்ஸும் இருக்கக்கூடிய, அதாவது டேட்டாவும் சிம்பிள்ஸும் கலந்தது தான் எக்ஸ்பிரஷன். அது எப்பவுமே ஒரு வேல்யூவை கொடுக்கும். எக்ஸ்பிரஷனில் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 7 டைப்ஸ் இருக்குது. எக்ஸ்பிரஷன்ஸ் எத்தனை டைப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 டைப்ஸ் இருக்குது. கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது வேல்யூ கொடுக்குறீங்க, அந்த வேல்யூ ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. இது கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லி பேர். கன்சிஸ்ட் ஆஃப் ஒன்லி கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் மட்டும்தான் அது கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன். இன்டீஜர் எக்ஸ்பிரஷன்னா என்ன? இப்போ ஹோல் நம்பர்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷன்ஸ் தான் இன்டீஜர் எக்ஸ்பிரஷன். காம்பினேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் அண்ட் வேல்யூஸ். ஸோ இந்த வேரியபிளும் இன்டீஜர் டைப்பாக இருக்கும், num1 num2 எல்லாமே இன்டீஜர் டைப்பாக இருக்கும். ஸோ இது எல்லாமே இன்டீஜர் ரிசல்ட். ஸோ இன்டீஜர் ஆப்பரண்ட்ஸ் மேலே தான் கால்குலேஷன் பண்ண ரிசல்ட்டும் ஈல்ட் பண்ணுற ரிசல்ட்டும் இன்டீஜராக கிடக்கும். அது இன்டீஜர் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். ஃப்ளோட் எக்ஸ்பிரஷன்னா என்ன? இப்போ ஃப்ராக்ஷனல் நம்பர்ஸ் கால்குலேஷன்ஸ்க்கு வந்துருச்சுனாவே இல்லை வேல்யூ அசைன் பண்ணாவே அது ஃப்ளோட் எக்ஸ்பிரஷன்ஸ். ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் அண்ட் ஆர் வேரியபிள்ஸ் வித் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன? வேல்யூஸ் கம்பேர் பண்ணுறது, இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணுறது ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ். இப்போ ஏபியும் ஆட் பண்ணால் சிடியும் ஆட் பண்ணால் 2 ஈக்குவலிட்டி செக் பண்ணுதுங்க. அசைன் பண்ணல, ஈக்குவலிட்டி செக் பண்ணுது. ஸோ இங்கே அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர் இருக்குது, ரிலேஷனல் ஆப்ரேட்டர் இருக்குது. அப்போ இதில் எந்த ஆப்ரேட்டர் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும்? அரித்மேட்டிக்னுடைய எவாலுவேஷன் A+B கால்குலேஷன் ஃபஸ்ட் நடக்கும், தென் C+D நடக்கும், அதுக்கப்புறம் அந்த 2 ரிசல்ட்ஸ்னுடைய கம்பேரிசன் ஈக்குவலிட்டிங்கிறது நடக்கும். ஸோ எந்த ஆப்ரேட்டர் ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகுது? அரித்மேட்டிக். அப்போ இருக்கிறதுலையே ஃபஸ்ட்டு அரித்மேட்டிக்,
தென் ரிலேஷனல், அப்புறம் லாஜிக்கல். நம்ம அந்த ஆர்டர் ஆஃப் எவாலுவேஷன் அந்த ஒரு டேபிள் ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஸோ லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன்ஸ் இருந்தால் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இருந்தால் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன், வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனால் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் இருந்தால் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன், லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இருந்தால் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். அரித்மேட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் மட்டும் இருக்கும்போது அது கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷனாக ஒரே ஒரு வேல்யூ மட்டும் ஸ்டோர் பண்ணால் கான்ஸ்டன்ட் எக்ஸ்பிரஷன். ஒரு கால்குலேஷன் நடக்குது, ஒன்லி ஹோல் நம்பர்ஸ் கால்குலேஷன் பண்ணி இருந்தால் அது இன்டீஜர் எக்ஸ்பிரஷன். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் இருந்து கால்குலேஷன் நடக்குதுன்னா அது ஃப்ளோட் எக்ஸ்பிரஷன். தென் பிட்வைஸ் எக்ஸ்பிரஷன். பிட்வைஸ் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத பற்றி பின்னாடி படிக்க போகிறோம். இது பிட்வைஸ் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணும். டபுள் கிரேட்டர் தேன், டபுள் லெஸ் தேன். உடைய அவுட்புட் இங்கே இல்லைனாலும் நம்ம ப்ளஸ் டூவில் கண்டிப்பாக படிக்க போகிறோம், அங்கே இருக்குது. தென் பாயிண்ட் இங்கேயும் இருக்குது. பாயிண்டர் இஸ் அ வேரியபிள் தட் ஹோல்ட்ஸ் மெமரி அட்ரஸ். ஸோ நம்ம அலைடு நேம் கொடுத்தோம் இல்லையா, இந்த பாயிண்டர் அப்படிங்கிறது என்ன பண்ணோம்னா எல் வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுது. ஸோ ஒரு வேரியபிளுடைய எல் வேல்யூவை இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணலாம். அதுக்கு பேர் பாயிண்டர்னு பேர். பாயிண்டர் இஸ் அ வேரியபிள், என்ன பண்ணுது, பாயிண்டர் இஸ் அ வேரியபிள் தட் ஹோல்ட்ஸ் மெமரி அட்ரஸ் ஆஃப் அனதர் வேரியபிள். ஸோ ஒரு வேரியபிளுடைய அந்த எல் வேல்யூ மெமரி அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த மெமரி அட்ரஸை இன்னொரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி ப்ராசஸ் பண்ணலாம். இதுக்கு நம்ம ஸ்டார் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். இது பாயிண்டர் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த மாதிரி 7 எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. இது ரொம்ப முக்கியமான ஒரு 3 and 5 மார்க் கொஷின். ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷனை 2 மார்க்லேயோ 1 மார்க்லேயோ அடிக்கடி கேட்பாங்க. இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இது என்ன எக்ஸ்பிரஷன் சொல்லி கேட்பாங்க. அதில் இந்த டைப்புக்கு விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் அ இன்வேலிட் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்கள் எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தென் டைப் கன்வர்ஷன்ஸ். டைப் கன்வர்ஷன்ஸ்னால் என்ன, இதை பற்றியும் நம்ம இதுக்கு முன்னாடி இன்னொரு டாபிக் இருக்குது இல்லைங்களா, இந்த ஃபார்மெட், இதை பற்றியும் நம்ம ஃபார்மெட்டிங் த அவுட்புட் அப்படிங்கிறத நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கிளாஸில் பார்த்த வரைக்கும் நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா, கான்ஸ்டன்ட் மாடிஃபையர்னா என்ன, அதனுடைய சின்டெக்ஸ் என்ன, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். ரெஃபரன்ஸ் வேரியபிள்னா என்ன, அதனுடைய சின்டெக்ஸ் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம். தென் அதுக்கப்புறம் ஃபார்மேட்டிங் அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். தென் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்னென்னா வாட் இஸ் an expression, what are the types of expression, explain types of expression. நீங்கள் 5 மார்க்கில் கேட்கும்போது லிஸ்ட் 7ஐயும் சொல்லுங்கள். எனி 5 இந்த டேபிள் ஃபார்மேட்லேயே உங்களுக்கு பிடிச்ச ஓன் எக்ஸாம்பிளில் கூட எழுதலாம். ஆனால் எக்ஸாம்பிளில் அந்தந்த எக்ஸ்பிரஷனுடைய அந்தந்த ஆப்ரேட்டர்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதை நீங்கள் பார்த்துக்குங்க. எக்ஸ்பிரஷன்ஸுடைய சின்டெக்ஸும் கரெக்டாக இருக்கணும், அதுவும் முக்கியம். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது அடுத்த கிளாஸில் பார்த்துக்கலாம். அசைன்மெண்ட்ஸ் இன் பிட்வீனில் புக்கில் வர்றது, புக் பேக்கில் வர எக்ஸசைஸ், தென் நம்ம அங்கங்கே டாபிக்ஸில் சொல்கிற கொஷின்ஸ் எல்லாம் தரவாக பார்த்துக்குங்க. பி சேஃப், ஸ்டே ஹெல்த்தி, ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ, பை.